கொத்மலை விதமுலை தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொத்மல விதமுல்ல தோட்டத்தில் கடந்த 25ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் பொது நூலக கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் சரிந்து விழுந்த மண்ணை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிடுகின்றனர். எல்லாமே எங்களோட குடும்பத்தில் 5 பேர் இறந்துருக்காங்க. நல்ல பயத்துக்களில் ஒவ்வொருத்தரும் வெளியேறிக்கிருக்காங்க. அவங்களுக்கான போயிட்டு வெளியில் இருக்கக்கூடியான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 270 குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க லில்லிஸ் லைனில். ஆனால் லில்லிஸ் லைன் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் தான் இப்போ அகதிகளாக இருக்கோம். சாப்பாடு இல்லை. நாங்கள் இருக்க கடை கெமினி தானில் ஊரில் 3 கடை இருக்குது. 3 கடையிலையும் அரிசி இல்லை. இந்த 8 நாளாக பெரும் பாதிக்கப்படுறோம். தோட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. எந்த அமைச்சர்மார்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு சரி தற்காலிகமாக ஒரு இடத்த கொடுத்தா அதிலேருந்து சரி நாங்கள் இருக்க பிள்ளையில சரி நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தங்குறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடத்த நிர்ணயிச்சு அந்த இடத்துல எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடு அமைச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை பெய்து வருவதனால் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது.